உலகெங்கு வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சியின் நிறுவனர் தேசிய தலைவர் திருமிகு சுரேஷ் பாபு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு இராணுவ வீரர், நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறீங்க. இந்த கட்சி என்ன நோக்கத்தில் தொடங்குனீங்க? அதுவும் இந்த மாதிரியான ஒரு கட்சி நம்ம கேள்விப்பட்டதில்லை. இதனுடைய தோற்றத்தின் வரலாறு என்ன? இன்று அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், பொதுமக்களுக்கு எதிராக ஏற்படும் குற்றச்சம்பவங்கள், ஒரு சில காவலர்களின் அத்துமீறல்கள், பாலியல் வன்கொடுமைகள், இது போன்ற குற்றச்சம்பவங்கள், விவசாயத்தை புறக்கணிக்கிறார்கள், விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள், நீர்வளத்தை அழிக்கிறார்கள், மனித ஆற்றலை வீணான முறையில் பயன்படுத்துகிறார்கள் மற்றும் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள். இது போன்ற அவலங்களை தட்டி கேட்க யாராவது ஒருவர் வருவாரா என்று ஏங்கி கிடந்த நேரத்தில்தான் பாரத எல்லையை காத்த முன்னாள் இராணுவ வீரர்கள் விழுந்து விடா வீரமும் மண்டியிடா மானமும் எங்களுடைய தன்மானம் என்ற கொள்கையோடு பாரத எல்லையை காத்தோம், இனி மக்களையும் நாங்களே காப்போம் என்ற முடிவுடன் அரசியல் கட்சி துவங்கியிருக்கிறோம். இந்த அரசியல் கட்சியில் இராணுவ வீரர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களா அல்லது பொதுமக்கள்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க? இதில் 10% முன்னாள் இராணுவ வீரர்களும் 90% பொதுமக்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்து அழகு பார்க்கப்படும். இதில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மட்டும்தானா, இல்லை ஏற்கனவே இப்போ இருக்கிற, அதாவது வேலை செய்து கொண்டிருக்கிற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த இராணுவ வீரர்களும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களா? இதில் உறுப்பினர்களாக தற்போது சேவையாற்றி கொண்டிருக்கும் இராணுவ வீரர்கள் உறுப்பினராக முடியாது. அவர்கள் வாக்குரிமை உள்ளது, தபால் வாக்கு. தபால் வாக்கு செலுத்துவார்கள். அவர்களுடைய குடும்பத்தார் நம் கட்சியில் இணைந்து செயல்படுவார்கள். இப்போ ஏகப்பட்ட கட்சி இருக்குது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு குறிக்கோள்களையும் கொள்கைகளை அவங்களும் சொல்லியிருக்காங்க. மண்ணை காக்கணும், நீரை காக்கணும் எல்லாம். நீங்கள் புதுசாக என்னத்தை சொல்லிட்டீங்க? எல்லாம் அதே மாதிரி தானே இருக்குது. தேசத்தின் பாதுகாப்பே உயிர் மூச்சு என்று நினைப்பவன் முன்னாள் இராணுவ வீரனும் தற்போது சேவையாற்றக்கூடிய என்னுடைய தம்பிகளும் தான். தேசப்பற்றுள்ள இராணுவ வீரர்களும் இருக்காங்க, தேசத்தை காட்டி கொடுத்தவர்களும் இருக்கிறாங்க. அது விழுக்காடு வேணால் குறைவாக இருக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது ஒட்டுமொத்தம் உங்களை நம்பிடுவாங்களா எல்லாரும்? தேசத்தை காட்டி கொடுத்த இராணுவ வீரர்கள் அறவே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அப்படியான வரலாறுகள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்த வரலாறுலாம் இருக்கு? கட்டாயமாக இல்லை. இந்திய இராணுவத்தில் ஒருபொழுதும் அப்படி நடந்ததில்லை, நடக்கவும் நடக்காது. ஏனெனில் 18 வயது பூர்த்தியானவுடன் ஒரு இளைஞன், வேலை தேடும் அனைத்து இளைஞர்களும் இராணுவத்திற்கு செல்வது கூட ஒரு வேலை வாய்ப்புக்காக தான். அப்படி வேலையில் சேர்ந்த பிறகு அவனுடைய எண்ணம் முழுவதும் என் நாடு, என் எல்லை, என் மக்கள், ஒரு பிடி மண்ணானாலும் ஒரு உயிரானாலும் நாங்களே பொறுப்பேற்று கொண்டு இந்தியாவை பாதுகாக்கும் ஒரு இராணுவ வீரன் கட்டாயமாக தேசபக்தியுடன் தான் இருப்பான். அதில் மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் தமிழர் அப்படின்னு நினைக்கிறேன், இங்கேருந்து போயிருக்கீங்க, பாதுகாப்புக்கு போயிருக்கீங்க. அப்போ உங்கள் கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அல்லது மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறதா? ரைட். இந்த கட்சி துவங்கினதே உலக அரசியல் வரலாற்றில் நம்ம சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. உலக நாடுகளில் எந்த ஒரு இராணுவ வீரர்களும் கட்சி பொதுமக்களுக்காக அரசியல் களத்தில் அணி சேரவில்லை. அது ஏன் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றே. ஏழை ஒரு 18 வயது பூர்த்தியானவுடன் இராணுவத்திற்கு சென்று விடுகிறார்கள். இராணுவ சேவை முடிந்தவுடன் வீடு திரும்பி ஏறத்தாழ 45-50 வயதுகள் தாண்டியிருக்கலாம். அவருடைய பிள்ளைகள், குடும்பம், வருகின்ற வருவாய் போதுமானதாக இருக்காது. அனைத்து முன்னாள் இராணுவர்களும் அவருக்கு தேவைக்கான வேலை செய்கிறாங்க. தேவைக்கான வேலைகள் இங்கே கிடைப்பதில்லை. என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலை செய்கிறோம். பொதுவாக இவர்கள் அதிகமாக நாங்கள் பொதுவாக அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும் வேலை தனியார் பாதுகாவல் நிறுவனங்களில் காவல் வேலை தான். நான் இதையும் தமிழ்நாடு அரசுக்கு நான் பல்வேறு முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களை, ஏன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆயுதங்களை கையாளும் விதமும் சரி, மனிதர்களிடம் பேசும் விதமும் சரி, யாருமே தரக்குறைவாகவோ அத்துமீறல்களோ
முன்னாள் இராணுவம் கட்டாயமாக இருக்காது. இப்படிப்பட்ட முன்னாள் இராணுவர்களை தமிழ்நாடு காவலில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்பது தான். இது வந்து மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் இது முற்றிலுமாக தவிர்த்து வருகிறார்கள். அப்படி இவர்களை சேர்க்கும்பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி செலவானது இல்லாமலே போகும். பயிற்சி தேவையே இல்லை. 10% பயிற்சி கொடுக்கலாம், 90% பயிற்சி இவர்களுக்கு தேவைப்படாது. இவர்கள் மற்றவர்களும் கையாளும் விதமும் மிக கண்ணியத்துடனும் கனிவுடன் இருக்கும் என்பது நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ இது போன்று தனியார் நிறுவனங்களில் பலர் வேலை செய்கிறீங்க. இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுடைய வீட்டில் உங்களை போன்ற ஒருவர் அங்கே பணியில் இருந்தார். அவர் துப்பாக்கியை காட்டு மிரட்டினார் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்படி நடந்ததா? இப்போது நீங்கள் சொன்னது வந்து உண்மைக்கு புறம்பானது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நேரில் காணொளியில் பார்த்திருக்கிறார்கள். என் ஊடகங்கள் உண்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றன. அதற்காக நான் ஊடகங்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இராணுவ வீரன் வீட்டிற்குள்ளே இருக்கும்போது இவர் கதவை தட்டியிருக்கிறார். கதவை திறந்த இராணுவ வீரர், அண்ணன் இங்கே இல்லை, ஒரு இன்னும் அந்நியரை கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவர் கதவை தள்ளி கொண்டு அத்துமீறி ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் அத்துமீறி உள்ளே நுழைந்து அவரை கீழே தள்ளி அவருடைய துப்பாக்கி கைத்துப்பாக்கி எப்பவுமே இடுப்பில் தான் பொதுவாக இருக்கும். அப்போ ஒரு சட்டை பிடிச்சி இழுக்கும்போது அந்த துப்பாக்கி நம்ம எல்லோரும் கண்ணில் பார்த்தோம். நம்ம அதை அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட துப்பாக்கி இருக்குது, எனக்கு குத்துது, நான் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து மரியாதை குறைவான வார்த்தைகள். அவங்க அந்த வந்து காரில் ஏற்றும் போது துப்பாக்கியை கொடுன்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கைக்கு வந்ததா தெரியலையே. என் துப்பாக்கி எங்கள் அப்பா கேட்டவா நான் கொடுக்க மாட்டேன், நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? அது என்னுடைய ஆயுதம், இல்லை பேரில் ரிஜிஸ்டர். இப்போ நீங்கள் அதை சொன்னீங்க, நான் துப்பாக்கி குத்துது, நான் எடுத்து தர்றேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ உடனே முரண்பட்ட கருத்தை பேசுகிறீங்களே. இதில் முரண்பாடான கருத்து ஒன்றும் கிடையாது. அவர் கேட்ட விதம் சரியில்லை. முதல்ல போடா உள்ள போடா, நீ நாடாரா நாடாரான்னு அவர் கேட்டிருக்காரு. சாதி பற்றி பேசியிருக்காரு. இது வந்து அவன் வந்து ஒரு அமல்ராஜ் 25 ஆண்டு காலம் சேவை புரிஞ்சிருக்காரு. இது மாதிரி பல்வேறு மெடல்கள்லாம் வாங்கியிருக்காரு. அவர் செஞ்ச சேவைக்காக மெடல்லாம் வாங்கியிருக்காரு. 25 வருஷம் அந்த துப்பாக்கி அவர் கையாண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஏறத்தாழ 4 லட்சம் முன்னாள் இராணுவர்கள், முப்படை இராணுவர்களும் துணை இராணுவர்களும் இங்கே இருக்காங்க. 4 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. பலாயிரக்கணக்கான பேர் துப்பாக்கி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இவங்க யாரையாவது மிரட்டியோ யாரையாவது சுட்டு இதுவரை நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. அப்படின்னு தான் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல பதிவிடலாம். இது பாதுகாப்புக்கு தானே தவிர யாரையும் மிரட்டுவதற்கோ அது அல்ல. அது கொடுத்துக்கிறது நானே கொடுத்து விடுகிறேன். பிடுங்கிறது தவறு தான். அவர் பிடுங்கும்போது கண்டிப்பாக எங்கேயாவது ஒருத்தர் ட்ரிகர் பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவர் கொடுக்க மறுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது கரெக்டு தான். அது எடுத்து கொடுக்குற விதம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் ஒன்று இருக்கும். அரசு பணியில் இருக்கிற ஒரு ஆய்வாளர், நீங்கள் வந்து அரசு பணியிலிருந்து வெளியேறியவர், ஒரு தனியார் வீட்டில் வந்து வேலை செய்கிறீங்க. அப்போ அரசு பணியாளர் கேட்கும்போது அதை கொடுக்கலன்னா நீங்கள் தவறு செய்தவரை தானே ஆவீங்க? இல்லை, அது எடுத்து நாங்கள் தான் கொடுக்கணும், அவர் பிடுங்கக்கூடாது. அதை கேட்டு கொடுக்கலன்றப்ப தானே அந்த முறைக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் நீங்கள் நியூஸில் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. வேணா என்கிட்ட கூட ஆதாரங்கள் இருக்குது. அவர் அடித்து ஜீப்புக்குள்ளே தள்ளி இந்த இடத்துல இந்த கண்ணுக்கிட்ட கை வச்சு அழுத்திருக்காங்க. அதை நம்மளாம் பார்த்துருக்கோம். வாடா போடான்ற ஒரு மரியாதை இல்லாமல் நடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காவல் ஆய்வாளர்கள் அவர் மீது கடந்த 2019 வருடத்திலிருந்து நிறைய புகார்கள் இருக்குது. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு 28 பிப்ரவரி 2025 இன்றைக்கு தாம்பரம் கோர்ட்லேருந்து அவர் வந்து வாரண்ட் போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு அவரே வந்து ஒரு ஒழுங்கீனமற்ற காவல் ஆய்வாளர்ன்றது இது மூலமாக நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது. ஒழுங்கீனமான காவல் ஆய்வாளர் நல்ல நல்ல தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 வருடங்கள் எல்லார் மேலும் குற்றம் சுமத்தப்பட்டு அந்த காவல் நிலையத்தில் அழைத்து பேசுகிறாங்கன்னா எல்லாருமே தவறு செய்தவங்கன்னு அர்த்தம் இல்லையே. கட்டாயமாக இல்லை. தீர்ப்பு வந்த பிறகு தானே அது. இப்போது இதே சம்பவம் வந்து அரியலூரில் நடந்தது. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இராணுவ வீரர் சீருடை அணிந்துக்கிட்டு அரியலூர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போகிறாரு. அதனால் இவர் குண்டு கட்ட தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. அதுவே சட்டம் மீறல் தான். அது சட்டத்துக்கு உட்பட்டு எதுவும் நடக்கலை. அவர் கொள்ளை கற்பழிப்பு இந்த 3 சம்பவங்களில் மட்டும்தான் அவர் வந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகணும். ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ இல்லை தண்ணி குடிக்க வெளியே போகிறதுக்கு கேட்டிருக்காரு. அதுக்கும் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. பையனை வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. மூடிக்கிட்டு உக்காருடா அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன தவறு செஞ்சுன்னு அந்த இராணுவ வீரர் கேட்டிருக்காரு. ஸ்டேஷனுக்கு வந்தாவே நீ குற்றவாளி தான்டா,
எப்படி ஒரு மிரட்டல், இவங்களோட நீங்கள் ஒரு ஆதிக்கம். கட்சியே வச்சுருக்கிறீங்க, ஒரு இராணுவ வீரர், முன்னாள் இராணுவ வீரர், இந்த அமைப்புகள்லாம் சங்கம்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன் அந்த ஆய்வாளர் மீது, அதாவது இந்த அவரை கொண்டு போய் வச்சார்ல, அவரை பற்றி எதுவும் நீங்கள் எதுவும் நீங்கள் பார்க்கல. நாங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணோம். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு தலைமை டிஜிபி அவர் நான் நேரில் சந்தித்து அவர்கிட்ட நான் புகாரும் கொடுத்துருக்குறேன். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் இராணுவ வீரர் தாக்கியவரை உடனடியாக அங்கேருந்து பணியிட மாற்றம் பண்ணிட்டு நான் கேள்விப்பட்டேன். என்னென்ன முழு விவரம் என்கிட்ட என்னென்னு கிடைக்கல. பட் நாங்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பொதுவாக சொல்லணுன்னா இந்த 4 வருடங்களாகவே இதில் வந்து முற்றிலும் அரசியல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் கட்சி துவங்க வந்து 2024 மார்ச் தான். 2023 பிப்ரவரியில் ஒரு விடுமுறையில் வந்த ஒரு இராணுவ வீரர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் பேர் பிரபு. நீங்கள்லாம் ஊடகங்கள் வாயிலாக நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் குழாடியில் துணி துவைக்க போகும்போது அந்த ஊரை சேர்ந்த கவுன்சிலர், அவருடைய பங்காளி முறை தான் அவர். இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த கவுன்சிலரோட மகன் கூட காவலில், தமிழ்நாடு காவலில் வேலை செய்கிறவர் தான் அவர், அடித்தே கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையும் அந்நிய நாட்டிலும் இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இவங்க ஒரு அராஜகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பொதுமக்கள், அதாவது கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கும் ஆய்வாளர்கள், அதிகாரிகள் கண்ணியத்தோடு நடந்துக்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த ஒரு அதிகாரி மேலே குற்றச்சாட்டுகள் வச்சதில்லை. 100ல் 1 2 இருக்கலாம், எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, யாரும் வந்து கரெக்டாக இருக்க முடியாது. பட் இவங்க 100ல் 50% மேலே, 50 விழுக்காடுக்கு மேலே ஆய்வாளர் வரை உள்ள காவலர்கள், பொது ஆய்வாளர்கள் தான், ஆய்வாளர் வரை கூட கிடையாது. கான்ஸ்டபிள் டு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்ஐ வரைக்கும் பாவம் தான். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவங்களோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. யார் கேட்பாங்க? பொதுமக்கள் பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொன்னாவோ, இல்லை அவர் மேலே புகார் கொடுக்கணும்னு சொன்னாவோ பொதுமக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு இது இந்த வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து வெஞ்சன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்களால் பயப்படுறாங்க. பொதுமக்கள் பயப்படுறதுனால தான் முன்னாள் இராணுவ கட்சி துவங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இத்தனை வருஷம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கட்சி துவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக உள்ளது. காரணமே இந்த ஒரு அராஜக போக்கை கண்டிக்கிறதுக்காக மட்டும்தான். இனி நம்ம சீமானனை பற்றி பேசுங்க, அதனால் நான் சொல்ல வரேன். நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து இவங்க வந்து அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலே இவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இன்றைக்கி சாலை வசதிகள் கரெக்டாக போட்டிருக்காங்களா? எவ்வளோ பேர் டேக்ஸ் கட்டுறாங்க? எங்கேயாவது சென்னை ஃபுல்லாக சாலை வசதிகள் கரெக்டாக இருக்குது? முழுசா, அதாவது இந்தியா முழுக்க பயணிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு சாலை வசதிகளும் சரி, கல்வியிலும் சரி, எல்லா மாநிலங்களை விட முன்னணியில் தான் இருக்குது. முதல் 10 இடங்களில் நிச்சயமாக இருக்குது. அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? கட்டாயமாக இல்லை. ஒன்றிய அரசே கணக்கு கொடுக்குறாங்க, கல்வியில் 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு இப்போ சாலை வசதி பற்றி பேச வரேன். நான் நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நகர்ப்புறங்களில் சாலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எங்கேயாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் இருக்கிறது வந்து மேடவாக்கம். மேடவாக்கத்துலேருந்து எப்போ அந்த ரயில் திட்டங்கள்னால அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்ல. என்னங்கண்ணா? ரயில் திட்டம், மெட்ரோ ரயிலுக்காக வெட்டி போட்டாங்க, அந்த வேலைகள். நான் அதை விட்டு தான் சொல்கிறேன். நான் மெட்ரோ ரயில் எல்லா இடத்துலையும் நடக்கலை. நடந்து முடிந்த இடத்துல கூட சொல்கிறேன். நான் இனி மற்ற அவுட்டர்லேயும் சொல்கிறேன். நான் இப்போ சாலை வசதிகள் சரியாக இல்லை. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது வாகன ஓட்டிகள். இதனால் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ஸு, இந்த மூட்டு வலி, முதுகு வலி ப்ராப்ளம் வரதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சாலைகள் சரியில்லை. நாங்கள் கட்டக்கூடிய அந்த வரியை செலுத்தக்கூடிய அளவிற்காவது மற்ற மாநிலங்கள் மக்கள் செலுத்தக்கூடிய வரியை இவர்கள் சரியாக செலவு செய்வதில்லை. ஏன்னா இதை கொண்டு எப்படி நம்ம ஓட்டு வாங்கிறதுக்காக பயன்படுத்தலாம், அப்பாவி மக்களை எப்படி ஏமாற்றலாம். ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த பப்ளிசிட்டி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இவங்க. எங்கே பாருங்கள், இப்போ 1000 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா அவங்க வீட்டு காசு கொடுத்தாங்களா? திரு கருணாநிதி அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எங்கே இருந்தார், அவர் என்ன கொண்டு வந்தார்? இது வந்து ஒரு எல்லா தலைவர்களையும் பார்த்து கேட்க வேண்டிய சூழல் தானே. இப்போ டீ கடையில் இருந்த மோடி அவர்கள் பிரதமராக இருக்கார், அவரை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா நீங்கள்? முதல்ல என் வீடே சுத்தமாக இல்லை, அப்புறம் நான் எங்கே அங்கே போக முடியும்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி துவங்கியிருக்கிறேன். நான் இங்கிருந்து நான் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதற்குமான தமிழ்நாட்டில் கட்சி துவங்கி இந்தியா முழுவதும் பயணிக்கிறது தான் என்னோட லட்சியம். இப்போ இந்தியா முழுவதுக்குமான கட்சி தானே சொன்னீங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம். அப்போ எல்லாரையும் துவங்கியிருக்கோம். கட்டாயம் காப்போம். இந்திய நாட்டை முன்னாள் இராணுவ வீரர்கள் ஆள்வார்கள். இதில் எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் 100% இப்போது மக்களுடைய பெரும்பான்மை மக்களோட
ஒரு ஆதரவு இருக்கிற கட்சிகள் வெற்றி பெறுகின்றன, ஆட்சி அமைக்கின்றன. உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ பெயரையே இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம். அப்படின்ற சூழலில் நீங்கள் ஆட்சியை பிடிக்கிற காலம் எப்போது? 2031 கட்டாயம் தேசிய முன்னாள் இராணுவ கட்சி என்று அழைக்கக்கூடிய நேஷனல் எக்ஸர்வீஸ்மென்ட் பார்ட்டி வெல்லும். அன்று அரியணையில் அமரும். அன்றைய முதல்வர் கட்டாயமாக ஒரு முன்னாள் இராணுவ வீரராக தான் இருப்பார். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, வெற்றி பெறுகிறீர்கள், ஆட்சி அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய கட்சிக்கு எதிர்கருத்துக்கள் கொண்ட கட்சியும் இங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் இராணுவ வீரராக இருக்கும்போது யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி பார்ப்பீங்க. இது இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அந்த அளவு நீங்கள் நம்பிக்கை வச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை போன்ற ஊடகங்கள்லேருந்து இப்படி எங்களை சொல்லும்போது இயன்ற போது தன் மகனை சான்றான கட்டத்தை எவ்வளோ பெருமைப்படுவாலோ அந்த பெருமை நான் இப்பயே பட்டுருந்தேன். நீங்கள் படுங்க, அது மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த நிலைப்பாடு உங்களுக்கு நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது இருக்குமா உங்கள்கிட்ட? 100% இருக்கும். ஏன் அப்படின்னா 18 வயதில் எப்போ அவங்க பள்ளி படிப்பை முடித்து, கல்லூரி கூட இல்லை, பள்ளி படிப்பை முடித்து விட்டு இராணுவத்துக்கு செல்கிறானோ எல்லாருமே வந்துட்டு எல்லா ஜீவராசிகளுக்குமே அந்த அன்பு பண்பு பாசம்ன்றது நிறைய இருக்கும். இப்போ அந்த பள்ளி பருவம் முடித்து போன உடனே பெற்றோரை ஃபஸ்ட்டு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. சிலர் பெற்றோரின் இறுதிச் சடங்குக்கு கூட வராத இராணுவர்கள் நம்ம பார்த்துருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அமரன் படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. இது மாதிரி அமரன்கள் இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான அமரன்கள் இருக்கிறாங்க. இது வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, அவர் ஒரு அதிகாரி. அவர் இறந்து ஒரு அதிகாரி இது மாதிரி ஒரு அதிகாரி இருக்கிறன்னா கூட ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் உயிர் அனைவரும் சமந்தானே, மனித உயிர் எல்லாம் சமந்தானே. இப்போ ஒரு சிப்பாய் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு என்ன பாதிப்போ ஒரு அதிகாரி மாத்திரம் நீங்கள் படமாக எடுக்கிறீங்க. ஒரு சிப்பாய் பற்றி ஏன் எடுக்கலை? சிப்பாய் பற்றி ஏன் எடுக்கலை? இப்போ உங்கள்கிட்டையும் நிறைய மாறுபாடுகள் இன்னும் நிறைய நம்ம மாதத்தில் எப்படி 10 பேர் 100 பேர் 50 பேர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஊடகங்களில் வெளியே வரதில்லை. அப்படி வந்தாலுமே ஒரு ட்ரூப்ஸோடு போயிட்டு இறக்குறாங்க அப்படி சொன்னால் 30-40 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு அதிகாரி தான் இருப்பார். அவர் ஃபோட்டோவை மட்டும் 10க்கு 10 பேனர் போட்டுட்டு இவங்களாம் சின்ன சின்னதாக ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்பு வடிவில் தான் இவங்களுக்கு போடுறாங்க. உயிர்களுக்கு மேல் கீழ் என்ற நிலை இருக்கிறது. உயிர்களில் மேல். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு 1 கோடி இழப்பீடு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு 10 லட்சம். இது எந்த விதத்தில் நியாயம்? உயிர் அனைவரும் சமந்தானே. இப்போ ஒன்றிய அரசே இதில் கவனம் செலுத்தணும், மாற்றணும். இந்த இதில் கட்டாயம் செலுத்தணும். அவங்க செலுத்தாததுக்கு காரணம் என்ன, அதுவும் நான் சொல்கிறேன். நான் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். இப்போது பே கமிஷன் அமைக்கிறாங்க, ஊதிய கமிஷன் அமைக்கிறாங்க இல்லையா? அப்படி அமைக்கும்போது 90% இதில் வேலை செய்கிறவங்க முன்னாள் இராணுவர்கள், சிப்பாய்கள். 10க்கும் குறைவான சதவிகிதம், 1-2% அதிகாரிகள், அரசு அதிகாரிகள். இவங்க தான் அந்த பே கமிஷனில் உட்கார்றாங்க. இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க மொத்த பேருக்கு நாங்கள் என்ன சாப்பிட்ணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் என்ன திங்கணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும். எங்களுக்குள்ளே வந்து இந்த சங்கங்கள் இதில் வந்து கிடையாது, யூனியன் எதுவுமே கிடையாது. இப்போ ரயில்வேல இருக்கிற மாதிரி ஃபோர்ஸஸில் கிடையாது. ஃபோர்ஸஸில் அப்படி இருந்தால் என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னவா இருக்கும்? இனி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஆர்மிக்குள்ளே ஒரு 3 யூனியன் இருக்குது, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அன்றைக்கி எல்லாம் என்ன ஆகும்? ஆமாம், அதுக்கு நாட்டை சீரழிச்சிடும், பாகிஸ்தான் நேரம் உள்ளே வந்துடுவோம். அதனால் இப்படி கிடையாது. அது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அது. அப்போ இவங்கன்னா போராடவா போகிறாங்க, இவங்க சண்டை போடவா போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த அதிகாரிகள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்துமே அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இவர்கள் கேட்கும் இடத்தில் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நான் சொன்ன கடைசியாக சொன்ன சிப்பாய் ரேங்க் தான் நான். அந்த படிநிலை எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தானே இருக்குது. இப்போ வந்து ஒரு அதிகாரி, அதற்கு அடுத்த அலுவலர்கள், கீழ்நிலை. இந்த ஏற்றத்தாழ்வுகள் எங்கேயுமே இருக்காது. இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள். ஒரு இராணுவ அதிகாரி இருக்கிறான்னா 1 கோடி, ஒரு சிப்பாய் இருக்கிறான்னா 10 லட்சம். இந்த ஏற்றத்தாழ்வு எந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க நீங்கள்? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்ததில்லை. அப்படி பெரிய இடைவெளி. சம்பளத்தில் அவங்க வாங்கக்கூடிய ஊதியத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அவருக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். பட் இந்த ஒரு உயிருக்கான விலை இருக்குதா? விலையை நிர்ணயம் பண்ணது இவங்க யார்? இவங்க இறந்தவர்கள் அனைவரும் அமரர்கள். அனைத்து அமரர்களும் ஒரே விதமாக அவர்களை போட்டோவில் காட்டணும், புகைப்படம் போட வேண்டும். அவர் மட்டும் 10க்கு 10 பேனர் போட்டுட்டு இவருக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு தபால் தலை மாதிரி ஒட்டி வைக்கிறாங்க இவங்களுக்கு. அதாவது 10,000 இழப்பீடு வாங்கணும், கீழே
1 கோடி வைப்பாங்கன்னா மேலே. இது எந்த விதத்தில் நியாயம்? இது நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து மக்களுக்கு வந்து இது குறித்து நீங்கள் வந்து ஆளுகின்ற அரசுக்கு ஏதாவது மனுக்கள் கொடுத்துருக்கீங்களா? நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போது சுங்கவரி வசூல் பண்ணுறாங்க, சுங்கவரி கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டில் இது வந்து லைவ், இது வந்து இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய முன்னாள் இராணுவர்களுக்கு எந்த டோலில் போனால் எக்ஸம்ஷன் கிடையாது. கேட்டால் ஒன்றிய அரசு நாங்கள் கிடையாதுன்றாங்க. பக்கத்தில் இருக்க ஆந்திரா, நம்ம இங்கேருந்து பெங்களூர் போனால் 2 வழியில் போகலாம். ஒன்று காட்பாடி போயிட்டு கிருஷ்ணகிரி வழியாக போகலாம், இன்னொன்று சித்தூர் போயிட்டு சித்தூர் வழியாக போகலாம். சித்தூர் வழியாக போகும்போது ஒரு 4 டோல்கேட் வருது. அங்கே எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐடென்டி கார்டு எடுத்து காட்டினா எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸம்ப்டட்னு வருது. அப்போது ஆந்திரா எந்த நாட்டில் இருக்குது? இந்தியாவுக்குள்ளே இல்லையா? அது கர்நாடகா இந்தியாவுக்குள்ளே இல்லையா? சொல்லுங்கள். மகாராஷ்டிரா இந்தியாவுக்குள்ளே இல்லையா? நான் அப் டு டெல்லி வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கேன் காரில். அப்போ தமிழ்நாட்டில் அந்த வேலையை செய்கிறவர்கள் செய்கிற தவறு அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வந்து ஒரு மனிதனாக, ஒரு பொருட்டாக கூட பார்ப்பதில்லை. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு இப்போ ஒரு அறிக்கை விட்டிருந்தார் சமீப காலத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முன்னாள் இராணுவர்களுக்கு சுயதொழில் செய்ய 1 கோடி வரை கடன் வழங்கப்படும். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் முன்னாள் இராணுவ பற்றி பேசி நான் கேட்டதே இல்லை. நீங்கள் முன்னாள் இராணுவ பற்றி நீங்கள் பேசியோ பேசுவதற்கான கட்டாயம் ஏன் ஏற்பட்டது? கட்சி துவங்கிட்டாங்க. கேட்கும், அதாவது கையேந்தும் இடத்திலிருந்து கை நீட்டும் இடத்திற்கு முன்னாள் இராணுவர்கள் முன்னேறிவிட்டார்கள். 2026 உங்களோட கூட்டணி அமைக்க போகிறாரா? கட்டாயமாக கிடையாதுங்க. அவங்கள மாதிரி நான் மாறிலாம் பேச மாட்டேன். நான் கட்டாயமாக அவங்களோட சேர மாட்டேன். வேறு யாரோட சேர்ந்தாலும் சேருவேன். நான் திமுகவோட சேர மாட்டேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னா ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த இராணுவ வீரர்கள் அவர்களெல்லாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டு அந்த வீரர்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேச வைப்பதாகவும் முன்னாள் இராணுவ வீரர்களை கட்சியில் இணைப்பதாகவும் ஒரு செய்தி பரவலாக வந்தது. என்ற கூட ஒரு சிலர் யாராவது இராணுவ வீரர் இருந்தால் சொல்லுங்கன்னெலாம் கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒன்றியத்தில் இருக்கா? நீங்கள் பிஜேபி பற்றி பேசுகிறீங்க. நான் இதுக்கு பதில் சொன்னாலும் பிஜேபிக்கு ஆதரவாளர்னு தான் சொல்லுவாங்க. சத்தியமாக நான் பிஜேபிக்கு ஆதரவாளர் கிடையாது. நான் சரி. ஆனால் பிஜேபியோட இந்த திட்டத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன். நான் திராவிட கட்சிகள் எந்த கட்சியிலையுமே வந்து முன்னாள் இராணுவர்கள் அணி கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மகளிர் அணி, மருத்துவர் அணி, இளைஞர் அணி, எல்லா அணிகளும் இருக்குது. முன்னாள் இராணுவர்கள் அணி எங்கே தேடினாலும் கிடைக்கல. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் விங் அப்படின்னு ஒரு விங்கு, இவர்களையும் கட்சியில் இணைக்க வேண்டும். இவர்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், பொறுப்பை கொடுக்க வேண்டும். அந்த முன் வந்த பிஜேபி மேலே எனக்கு ஒரு அது உங்கள் மேலே இருக்கிற உண்மையான அன்புன்னு நினைக்கிறீங்க? உண்மையான அன்பு அல்லது பாரத பிரதமர் எல்லையில் இருக்கிற முன்னாள் இராணுவர்கள் மட்டும்தான் தீபாவளி கொண்டாடுறோம். நம்ம வருஷம் பார்க்குறோம். அந்த இடத்துக்கு யாரும் போகணுன்னு அவசியமும் கிடையாது, போகவும் மாட்டாங்க. அப்படி பணி கொட்டுற இடத்துக்கு எந்த ஒரு பிரதமரும் போனதில்லை. இவர் வந்து முன்னாள் இராணுவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடியவர், அவர்கள் உணர்வுகளுக்கும். இப்போ நான் பேசின இந்த விஷயத்தை கூட, இந்த ஏற்றத்தாழ்வு, சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு கூட இந்த முறை அது சரியாகும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அவர் ஏற்றத்தாழ்வில் ரொம்ப அன்பாக இருக்கிறாரெலாம் சொல்கிறீங்க. நான் அதாவது வேறு மாதிரியாக திசை திருப்புறேன்னு நினைக்க வேண்டாம். தீபாவளிக்கு போகிறவர் மற்ற சமயத்தார்களின் நிகழ்வுகளுக்கு, பண்டிகைகளுக்கு போகிறாரா? கட்டாயம் போவார். இப்போ அந்த மாதிரி வரலாறு போவார். ஏன்னா ஆர்மியில் வந்துட்டு இந்த மதம்லாம் எதுவும் கிடையாது. தீபாவளின்னு ஏதோ ஒரு ஆண்டு பிறப்பு அப்படி போக வேண்டியது. இப்போது மெட்ராஸ் இன்ஜினியர் ஒன்றும் வேண்டாம், குடியரசு நாள், விடுதலை நாளுக்கு போனால் நியாயம். நீங்கள் ஒரு சமயம் சார்ந்து போனால் அது வந்து இல்லை. அந்த நேரத்துலலாம் வந்து அவருக்கான வேலைகள் இருக்குது. ஒரு பாரத பிரதமருக்கு வந்து இங்கே கொடியாற்றணும், இங்கே நிறைய நிகழ்ச்சிகள். அது காலையில் மதியம் வரை தான். மதியத்துக்கு மேலே காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஸ்டேஷன் பிளேஸ் வரைக்கும் போக முடியுமா அவரால்? அவருக்கு அரசு நிகழ்வு தான் இருக்கார் அவரும். இல்லை, இப்போ அன்றைக்கு வந்து அவருக்கு அரசு நிகழ்வு எதுவும் கிடையாது. குடியரசு நாள் அன்னைக்கு குடியரசுத் தலைவர் தான் ஏற்ற போகிறார். சரி, இவருக்கு வேலை இல்லை. அன்னைக்கு போகிறதா? இங்கே அன்றைக்கி வேலைலாம் வீட்டில் இருக்கார் அவர். அன்றைக்கி அரசு நிகழ்வுகளில் போகணும்னு மனசு இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். இல்லை, போக முடியாதுலாம் சொல்லாதீங்க. அன்றைக்கி நாட்டின் தலைமை அமைச்சர் எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். இல்லை, அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தராக சந்திக்க முடியாது. இங்கே அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய வேலை அன்றைக்கி வந்து அவருடைய தலையாளம் கடமை. அவர் வந்து அலுவலகத்தில் இருந்தாகணும். அலுவலகத்திலையோ அரசு சார்ந்த வேலைகள் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அன்றைய தினத்தில் இராணுவர்கள் சந்தி. ஏன்னா இராணுவர்களும் அன்றைக்கி வந்து கொடியேற்றுறது, அவங்களுக்கான கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. அதில் அவங்க பிஸியாகிடுவாங்க. அதில் அவர்கள் போக முடியாமல் இருக்கலாம்.
இவர் அந்த வருஷத்தில் ஒரு நாளாவது போகிறாரேன்ட்டு தான் நான் பெருமைப்படுறேனே தவிர எங்களுக்குள்ள இந்த பிரிவினவாதம் கிடையாது. தீபாவளிக்கு வர்றாங்க, ரம்ஜானுக்கு அது வராங்க. பிரிவினவாதத்தில் தானாகவே தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ குடியரசு சுதந்திர தினம்னு விட்டுருங்க, சட்டத்தை இயற்றி அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா வீரர்களையும் சந்திங்க. இல்லை, வீரர்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே நீங்கள் சொல்கிறது. நாங்கள் சட்டம் இல்லாமல் இராணுவ வீரர்கள் எப்படி பணியாற்ற போகிறீங்க? இல்லை அன்றைக்கி போயிட்டு இவங்க இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லாமல் இராணுவ அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கி அவங்கவுங்க வந்து அம்பேத்கருக்கு புகைப்படத்துக்கு மாலை வழங்குவதோ அன்று இனிப்பு வழங்குவதோ அந்த வேலைகள் செய்துட்டு இருப்பாங்க. தீபாவளி நாட்களில் இனிப்பு பலகாரம் அவங்களும் வீட்டில் சாப்பிட்டு பிள்ளைக்குட்டியோட பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பட்டாசு கொளுத்த முடியாது, பட்டாசு வெடிக்க முடியாதுல்ல. இல்லை, எல்லையில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை. அவரே கைபேசி பயன்படுத்த முடியாத ஒரு உறவினர் தான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மோடி அவர்கள் மோடியோ இல்லை யாரோ ஒரு தலைமை அமைச்சர் அவரே கூட அவரோட உறவினர்களோட அங்கே அவரோட வீட்டில் இருந்து தீபாவளியை கொண்டாடுறது. அவரோட உறவினர்கள் நாங்கள் தானே. மோடி அவர்களோட உறவினர்கள் முன்னாள் ராணுவர்கள் தானே. அவர் அதானி தான் உறவுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கன்றீங்களா? இல்லைங்க, இப்போது அது கூட எங்களை கண்டுக்காத பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன் நம்ம முதலமைச்சர் எத்தனை முறை கூப்பிட்டு, இப்போ இருக்கிற முதலமைச்சர் சரி, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துலேயும் சரி, ஒரு எப்பயாவது கூப்பிட்டு சுதந்திர தினத்துக்கோ இல்லை குடியரசு தினத்துக்கோ கூப்பிட்டு எனக்கு ஒரு தேநீர் விருந்தாவது கலந்துக்கிறதுக்கு மேதகு ஆளுநராகட்டும் முதலமைச்சராகட்டும் ஒரு தேநீர் விருந்தாவது கொடுத்துருப்பாங்களா, இல்லை நேரில் கூட விசாரணை செஞ்சுருப்பாங்களா? எத்தனையோ பல்வேறு கட்ட போராட்டங்கள் நானே நிகழ்த்திருக்கேன். 2019 ஆண்டு முதல் இன்று வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற கடிதங்கள். ஒரு கடிதத்துக்கு கூட பதில் கடிதம் வந்ததில்லை. உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி எனக்கு அலைபேசியில் வரும். இது மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டு எப்போ கூப்பிடுவாங்கன்னு பார்த்து ஒரு 3 வருஷம் நானும் முட்டாள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதே கூப்பிட்ற மாதிரி இல்லை. இப்போ நான் எவ்வளோ நாள் தான் இப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பேன். அடுத்த கட்டத்துக்கு நகர்ன்றதுக்காக தான் நான் கட்சி துவங்கிறேன் இன்றைக்கி. இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்தது இந்தந்த விஷயங்களுக்காக ஆரம்பித்தேன்னு சொல்லும்போது விவசாயத்தை பற்றியும் சொன்னீங்க. விவசாயம் நல்லபடியாக தான் நடக்குது. அதாவது கொள்முதல் பண்ண முடியாத அளவிற்கு நெல் விளைகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே பார்த்தீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ மழை சொன்னாங்க பார்த்தோம். இப்போ மழையில் நனைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக அதை பாதுகாப்பாக வைங்கெல்லாம் சொல்கிறாங்களே. கிடங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கிடங்குல நாயும் மாடுங்க தான் படுத்து கிடக்குது எல்லா ஊர்லேயும். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணாமல் இருக்காங்கன்றாங்க. இல்லைங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு வடக்கு அம்பேத்கர் மாவட்டம், அந்த மாவட்டம் தான் பிரித்து விட்டாக போட்டிருக்காங்க. அந்த மாவட்டங்களில் நான் சொல்கிறது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். இங்கே எனக்கு தெரிந்த இந்த விளைநிலங்கள்லாம் இன்றைக்கி வந்து தரிசு நிலங்களாக தான் இருக்குது. முதல் காரணம் தண்ணி இல்லை. முப்போகம் நல்லா தான் மழை பெய்யுது, எல்லாமே செய்யுது. பட் வந்து அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு? நீர் ஆதாரங்கள், அணைகள் கட்டப்படவில்லை. நீர் ஆதாரங்கள் முற்றிலுமாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ நீர் வரத்துக்கான வழிகள் ஃபுல்லாகவே வந்து அடைச்சிட்டாங்க. இன்னொன்று, வெட்டினால் வளரக்கூடிய முடி, மயிரன்னு கூட சொல்கிறாங்க இதை, கரெக்டாக? ஸோ தமிழில் முடி எல்லாம் ஒன்று தான். இதை போயிட்டு ஒரு கோயிலில் மொட்டடினாவே நம்ம ஒரு நாளைக்கு கண்ணாடியில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். நாளைக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்போம். 3 மாதம் முடி வந்துடும். மலையை வெட்டினா வளருமா? ஒரு மலையை ஹில்ஸ்ன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும், படித்த சமூகம் நிறைய பேர் பார்ப்பாங்க. இவங்க அந்த மலையை வெட்டினா வளருமா? மலையை வெட்டுறாங்க, அது யாரும் கேள்வி கேட்கல. மண் அள்ளி வைக்கிறாங்க, அது யாரும் கேள்வி கேட்கல. இப்போது இப்படிப்பட்ட கனிம வள சுரண்டல்கள், இந்த திருட்டுத்தனத்தை ஒழிப்பதற்காக எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ விவசாய சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு விடிவு காலம் வந்ததில்லை. ஏன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. பேசிக்கலாக நம்ம எல்லாமே வந்து விவசாயிகள். ஒரு 15-20 ஆண்டுகள் மூலமாக எல்லா ஆட்சிகளையுமே குறை சொல்கிறீங்க. எல்லாருமே குறை சொல்கிறேன், எல்லாருமே குறை சொல்கிறேன். நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியும் இங்கே கிடையாது. விவசாயத்தை மட்டும்தான் நம்ம ஒரு 60-70% மக்கள் விவசாயத்தை மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் நிம்மதியாக இருந்தாங்க. எந்த ஒரு உடல் உபாதிகளும் கிடையாது, நோய்கள் இல்லை. ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அவங்க மேற்கொண்டாங்க. சுமார் 100 வருடங்கள் கடந்தும் வாழ்ந்த மனிதர்கள் நம்மளே பார்த்துருப்போம். நம்ம தலைமுறையில் நான் பார்த்துருப்போம். வரும் சந்ததிகள் பார்ப்பாங்களா எனக்கு தெரியல. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆனால் அந்த மலை என்ற இடத்தை நாம் எப்படி காட்டுவோம்? மலைகளை வெட்டி கொண்டு விட்டார், மலை கிடையாது, இங்கே தான் மலை இருந்தது, மலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர இளையத்தலைமுறை மலையை காட்ட முடியாது, கால்வாய்களை காட்ட முடியாது, ஓடைகளை காட்ட முடியாது, ஏரிகளை காட்ட முடியாது.
ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நான் போய் பார்த்துருக்குறேன். நான் ஒரு 100 அடிக்கு 100 அடி கொஞ்சம் பள்ளம் வெட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கல்வெட்டு போட்டிருப்பாங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 37 லட்சம் ரூபாயில் இல்லை 50 லட்சம் ரூபாயில் இது சீரமைக்கப்பட்டதுன்னு இருக்கும். நான் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்து கேட்டு தான் இருக்கிறேன். நான் நீங்களாம் இந்த வேலையில் செய்தீங்களா, மண்ணை நீங்கள் தலையிலாம் சுமந்தீங்களா, மண்வெட்டி கொண்டு தான் எல்லாம் வெட்டினீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அந்த உண்மையை சொல்லி தான், நானும் ஒரு விவசாயி, நான் அது எவ்வளோ நாளில் செய்ய முடியும், எத்தனை பேர் கூட செய்ய முடியும் எனக்கு தெரியும். எனக்கு ஜேசிபி கொண்டு 10,000 ரூபாயில் செய்யக்கூடிய ஒரு வேலையை 37 லட்சம் 40 லட்சம் கொடுத்து அந்த வேலையை செய்கிறாங்க. இது கீழே இருந்து மேலே இருக்கிற அதிகாரிகள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். இது இதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, தெரியும். அப்போ அந்த 100 நாள் வேலை வேண்டான்றீங்களா? இருங்க, அடுத்தது தான் வரப்போறீங்க. 100 நாள் வேலை வேணான்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவே ஓட்டு போடுவாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா இருங்க, இந்த 100 நாள் வேலையை கொண்டு வந்ததும் மத்திய அரசாங்கம் தான். நான் இந்த 100 நாள் வேலை இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கறது கூட சேர்த்து 150 ரூபா கொடுங்க, நான் வேணாம்லாம் சொல்லலை. இதை விவசாயத்துக்கு, இந்த மனித ஆற்றலை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஊரில் ஒரு கிராமங்களில் ஒரு தலைவரோ இல்லை அரசு ஊழியர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட தலைமையில் தான் அந்த வேலை நடக்குது. அன்றைய தினத்தில் வந்து அவங்க பேர் கொடுத்துடணும். விவசாயம் நாற்று நட ஆள் வேணுமா, அங்கேருந்து 10 பேர் போங்க, கவர்மெண்ட் காசு கொடுத்துரும், கூட விவசாயியும் ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுத்துருவார். இப்படி மனித ஆற்றல் குறைந்தது, விவசாயம் முற்றிலும் அழிந்தது. ஏன்னா விவசாயத்துக்கு போனால் அன்றைக்கி நான் பழைய தலைமுறைக்கு போனால் காலையில் 7 மணிக்கு குனிந்து நாற்று நட ஆரம்பிப்பாங்க. மதியம் 3-2 மணி வரைக்கும் நட்டுட்டு வயல் வழியில் உட்காந்து அந்த வரப்பில் உட்காந்து களி சாப்பிடுவாங்க. மீண்டும் நாற்று நட தூங்குவாங்க மழை 5 மணி வரைக்கும். ஒரு பெண்மணி 2-3 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய் சுமார் 8 மணி நேரம் குனிந்து நாற்று நட்டார்கள். இன்றைய சூழ்நிலையில் குனிந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி தூக்கினா இடுப்பு வலிக்குதுன்றாங்க, முதுகு வலிக்குதுன்றாங்க. கரெக்டுங்களா? இதன் காரணம் என்ன? சோம்பேறித்தனம் ஆட்கொண்டது நம்மளை. ஏன்னா அடுத்து இவங்க அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா வந்து விட்டதா, பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, 1000 ரூபா வந்து விட்டதா, மொபைலில் திறந்தா அந்த நியூஸில் அதுதான் வருது, மகளிருக்கு மகிழ்ச்சியான செய்தி 1000 ரூபா வந்து விட்டதா. ஒரு பஸ்ஸு முன்ன பெண்ணை லிப்ஸ்டிக் போட்டுட்டு, லிப்ஸ்டிக் மாதிரி பிங்க் கலர் போட்டு பஸ் விட்டுருக்காங்க. இதனால் என்ன பலன்? ஏன் இத்தனை நாள் நீ கொடுக்கலாம் பஸ்ஸில் போகாமல் இருந்தோமா? ஏன்னா இந்த விளம்பரப்படுத்தவே இவங்களுக்கு வந்து அதிகமான பணம் தேவைப்படுது. அவங்க நம்ம பணத்தில், திரு கருணாநிதி அவர்களின் பணமும் இல்லை, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய பணமும் அது கிடையாது. மக்களுடைய பணத்தில், வரி பணத்தில் இப்படிலாம் செலவு செஞ்சுட்டு அது பத்தாமல் 200 ரூபா இருக்கிற குவார்ட்டரை 250 ரூபா பண்ணிவிட்டு 300 ரூபா பண்ணிவிட்டு அது ஈடு செஞ்சிடறாங்க. ஈடு செஞ்சு நான் இலவசமாக கொடுத்தேன், இந்த இலவசத்தை யார் கேட்டான்? எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க, எங்கள் கனிம வளங்களை நீங்கள் கொள்ளை அடிக்காதீங்க, எங்களுக்கு உரியதை செய்யுங்க, வாங்குகிற வரி பணத்தை சரியான முறையில் செலவு பண்ணுங்கள். இந்த விளம்பரங்கள், இந்த சுவரொட்டிகள், அதிகமான விளம்பரங்கள் சுவரொட்டிகள் தேவைதானா? நல்ல வேலைக்கு கடலில் கொண்டு பேனா வைக்க தெரிஞ்சாங்க என்ன, நம்மள மாதிரி சொல்ல சமூக ஆர்வலர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சினால் அதை கைவிட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு 100 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் யார் வீட்டு காசு? எங்கேருந்து வந்தது? அவங்க கொண்டு வந்தாங்கள ஊர்லேருந்து வரும்போது? இல்லை, ஒரு இராணுவ வீரன் 20 ஆண்டுகளுக்கு மேலே சேவையாற்றி, இல்லை ஒரு அரசு ஊழியரோ இல்லை சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு நபர்களோட சொல்லலாம். இவங்க எல்லாருமே தன்னுடைய 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வேலை செஞ்சாலுமே இவங்களால ஒரு வீடு, ஒரு கார் அதிகபட்சம் அவ்வளோதான் வாங்க முடியுது. ஒரு எம்எல்ஏவாக இருந்தாவோ இல்லை ஒரு அமைச்சராக இருந்தாவோ கோடிக்கணக்கான பணம் இவங்களாம் எங்கேருந்து வருது? ஏன் அது யாரும் கேட்குறதில்ல? இதெல்லாம் கேட்கணுன்னா மக்களை பயப்படுறாங்க. இவ்வளோக்கு அந்த வேலைகள்லாம் சேவைன்ற பேரில் தான் அரசியலுக்கு வராங்க. சேவைன்னா சேவை தானே செய்யணும், சேட்டை பண்ணக்கூடாதுல்ல. பண்ணுறதெல்லாம் சேட்டை, அப்புறம் கேட்டால் சேவை. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் நீங்களாம் அதை மாற்ற போகிறீங்க. கட்டாயம் மாற்றுவோம். முன்னாள் இராணுவ வீரர்கள் 100க்கு 100% இந்தியா முழுவதும் உள்ள இராணுவ வீரர்கள் அரசியல் கட்சியில் பங்கேற்று கொண்டு இதை செய்வார்கள். 20-25 வருஷம் ஒருத்தன் யோகினா வாழ்ந்துட்டான். இதுக்கு மேலே எங்கேருந்து இதை செய்ய போகிறோம்? இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்க நம்பிக்கையின் மூலமாக நாங்கள் 200 இடங்களை பிடித்து ஆட்சியை மறுபடியும் தொடர்வோம் அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர். நீங்கள் வேறுங்க கோமாளித்தனமாக 23 சொல்லிட்டுருக்காரு அவர்.
ஒருத்தர் சொல்கிறார் 234 தொகுதி வரணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 234 வரணும்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு 200 தொகுதி சொன்னார். அப்போல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கைத்தட்ட வந்திருக்கிறோம். நாங்கள்லாம் மக்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? மக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இராணுவர்கள்லாம் கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விவசாயமும் இராணுவமும் நம்ம இரு கண்களாக பார்க்குறோம். இன்றைக்கி போராடுறவங்களாம் வந்து அதிகபட்சமாக நானும் எங்கள் அப்பா விவசாயிகளும் தான் இன்றைக்கி போராடிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துட்டீங்க? நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கிறது. ஏன்னா நாங்களாம் போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜனநாயக கொள்கையை நெரிக்கிறார்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. இன்றைக்கி யார் கொள்கை நினைக்கிறீங்க? நீங்கள் எங்களை போராட்டம் பண்ண விடுறதில்ல. தப்பி போராட்டம் பண்ணாலும் அது எந்த ஊடகங்களில் வரதில்லை. நம்மளாம் ஃபோட்டோ எடுத்து போகிற நம்மளா திருப்பி பார்த்துக்க வேண்டியது தான். ஊடகங்களே வரதில்லை. எது எடுத்தாலும் அவங்க செய்த சாதனைகள் அவங்க சாதனைகளை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய டிவி சேனல் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க கையில் இருக்குது. இப்போ நியூஸு திறந்தால் ஃபுல்லாக அவங்கள பற்றி அவங்களோட புராணங்கள் அதை பற்றி தான் போயிட்டுருக்குது. இன்னொரு விஷயம் எனக்கு புரியல. எனக்கு ஈன்ற தகப்பனையே அப்பான்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து இப்போ பசங்க வந்து நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. நமக்கு அப்பாடா நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் ஏன் அந்த பிராண்டை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் அது வந்து மனசில் கொண்டு வரலையே. அதாவது இவர் செல்கிற இடங்களில் சிலர் இவரை அப்பா என்று அழைத்ததன் பேரில் இவர் அப்பாவை கூப்பிடும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறார். இதில் ஒன்றும் தவறு இல்லையே. இல்லை, அது அவங்களா கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். நான் கூப்பிட வச்சா இல்லை, அப்படி அழைத்ததனால்தான் அவர் அப்படி அவங்க பெருமை எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ட்டு. ஜெயலலிதா அம்மையாரை அம்மான்னு சொன்னாங்க. அறிஞர் அண்ணா அவர்களை அண்ணான்னு சொன்னாங்க. ஈவர் அவர்களை பெரியார்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து தந்தை பெரியார் சொன்னாங்க. ரைட், ஓகே. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் குறை சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே செய்தாங்க. நான் அம்மையார் கூட இதெல்லாம் சேர்த்துக்கல. நீங்கள் அங்கே என்ன கேட்பீங்க? என்ன பெருந்தலைவர் காமராஜர்னு சொன்னீங்க. பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்னோடய கொள்கை தலைவராக நான் ஏற்றுக்கிறேன். நான் சுபாஷ் சந்திர போஸ் என்னுடைய தந்தை. ஏன்னா அவங்க வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி விருப்பப்பட்டவங்க கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னங்க அதில் கூப்பிட்டுங்க? அது ஏன் நீங்கள் அவ்வளோ பிராண்ட் ஆகுது, அதில் அவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க? உங்களோட ஐடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நாங்கள் தெரியும். எனக்கு நான் ஒரு மிலிட்ரிக்காரன். நான் வந்து பேட்டி கொடுக்குறேன். எது கொடுத்தாலும் நம்ம ஆட்கள் போட எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன மாதிரி 10 12 படிச்சுட்டு ஏதோ கிடைச்ச வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு அதுக்காக நான் அவங்களெலாம் தவறு சொல்லலை. இதனால் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா அதில் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிற முதல் நாள் நானாக தான் இருப்பேன். எங்களை எவ்வளோ இழிவாக பேசினாலும் சரி, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற முதல் நாள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய சகோதரனுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்குது, அது மூலிமா ஏதோ ஒரு அதிகாரம் கிடைக்குது, அவங்க நிம்மதியாக இருக்காங்க. அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்னும் கூட எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இவங்க ஐயா மோடி அவர்களே கோ பேக் மோடின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் கூட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நாங்களாம் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ எங்களை திட்ட வேண்டிய நேரங்கள்லாம் இருக்குது. என்ன திட்டு வாங்க வேண்டிய இடத்துல இருக்கு. கட்டாயம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லையே. அது நீங்கள் ஏதாவது பொறுப்புக்கு வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் தான் உங்களை திட்டுவாங்க. அது வரைக்கும் திட்ட போகிறது இல்லை. திட்டும் போதாவது 10 பேர் பார்க்குறாங்கல்ல. இவங்க திட்டத்தை வச்சா அது இன்னும் 10 பேர் பார்க்குறாங்க. அதுலேயும் ஒரு மகிழ்ச்சி தானே. இப்போ இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி பதக்கங்களை நீங்கள் ஓய்வு பெற்ற பின்பும் அதை அணிகிறதுக்கான அனுமதி உண்டா? இது என்னுடைய பதக்கங்கள். நான் கஷ்டப்பட்டு எனக்காக கொடுத்தது, அது என் வீட்டுக்காக கொடுத்தது. இது வந்து வாங்கிக்கிட்டுலாம் கொடுக்கல. என்னுடைய சீருடையை வாங்கிக்கிட்டாங்க, சீருடையை நான் கொடுத்துட்டேன். சரி, சீருடையை நான் அணியக்கூடாது. இது என்னுடைய பதக்கங்கள், என்னுடைய வெற்றிக்காக கிடைத்த பதக்கங்கள், நான் அணிந்திருக்கிறேன். அதுக்கு அனுமதி உண்டு. அது அனுமதி ஏன் இல்லை? நான் அணியக்கூடாதா? அனுமதி எல்லாம் அணியக்கூடாதா? உங்கள் அப்பா உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சாரு? இல்லை, இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சாரு? உங்கள் பேர் தானே அது. ஆமாம், இனிஷியல் உங்கள் அப்பா வச்சு இனிஷியல் தானே, அதுதான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அப்போ இது எனக்கு கிடைச்சது தானே. நான் பயன்படுத்த வேறு யார் பயன்படுத்துவாங்க? நான் பயன்படுத்த வேறு யார் பயன்படுத்துவாங்க? ராணுவம்ன்றது ஒரு நான் ராணுவ சீருடை பயன்படுத்தலை. நான் ராணுவ சீருடை பயன்படுத்தவும் மாட்டோம். அது எங்களுக்கு தெரியும். என்றைக்கு பயன்படுத்துவோம் அதுவும் நாங்கள் பயன்படுத்துவோம். குடியரசு தினத்தன்னைக்கும் சுதந்திர தினத்துக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். மற்ற நாள்கள் நான் பயன்படுத்த முடியும். என்னுடைய பதக்கங்கள். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆற்றலாக, அதுவும் சிலரால் பேராற்றல் என்று சொல்லக்கூடிய அளவில் நடிகர் விஜய் அவர்கள் முன்னேறி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இந்த கொஸ்டின் கேட்காம போயிருக்கீங்கன்னு பார்த்தேன் நான். அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா சிவாஜி கணேசன் ஆகட்டும், டி ராஜேந்திர ஆகட்டும், பாக்யராஜ் ஆகட்டும், நம்ம அண்ணன் சரத்குமார் ஆகட்டும், நீங்கள் எப்படியே தோற்றவர்களை பேரெல்லாம் சொல்கிறீங்க. இல்லை தோற்றவர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரது இந்த இடம் வெற்றிடமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்குமே கடந்த 2020-21 அந்த கொரோனா காலகட்டங்களில் குறுஞ்செய்தி வரும்.
சினிமாக்காரர்கள் ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்கு வருவதும் இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற பின் காவலாளியாக செல்வதும் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் கொஞ்சம் கோபம் வந்தது. மாற்றிருக்கீங்க. அந்த வீரத்தில் தான் நான் கட்சி துவங்கினேன். சரி. பட் இவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அந்த அதிகாரமும் கிடையாது. அந்த இடம் வெற்றிடம், யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் ஆகணும். சினிமாவில் மட்டும் இவங்க வேர்வாசனை பேசுகிறாங்க இல்லையா, நம்ம சொல்கிறோம் இல்லையா வேர்வாசனை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க? வந்தால் மட்டும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டதுனால புகையின் உச்சக்கட்டத்தில் இருக்கார். அவர் புகையின் உச்சக்கட்டத்தில் தான் இருக்கார். அவர் பாட்டு நடிச்சுட்டு நம்ம எங்கள் அண்ணன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஏசி காரில் போயிட்டு அவர் நிம்மதியாக காலத்தை வைக்கலாமே, ஏன் விட்டுட்டு வராரு? என் சமுதாயத்துக்கு நான் ஏதாவது என்னால் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து விடாதா அப்படின்றதாக தான் வராரு. அவர் சம்பாதிக்கலாம் வரல, நாங்களும் சம்பாதிக்கலாம் வரல, எங்களுக்கு சம்பாதிக்க அவசியம் உங்கள் பேச்சை பார்த்து கேட்டு நான் என்ன முடிவுக்கு வரேன்னா 2026 உங்கள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமாக அவர் அழைப்பு விடுத்தால் கட்டாயமாக நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இவங்க கையில் இன்னும் ஆட்சியத்தை கொடுக்கல. ஒரு முறை கொடுத்து தான் பாருங்களேன். ஏங்கட்டி ஆகட்டும், அண்ணன் விஜய் கட்டி ஆகட்டும், நம்ம தேமுதிக அக்கா கட்டி ஆகட்டும், இல்லை இது போன்ற கட்சிகள் அண்ணன் சீமான் உட்பட புதிய கட்சிகள் கிட்ட ஒரு முறை ஆட்சியை கொடுத்து தான் பாருங்களேன். அப்புறம் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இப்போ எனக்கு ஓட்டு போட நான் கேட்கல. தமிழ்நாட்டு அரசியல் இப்படி சோதனை ஓட்டமாக போயிட்டு இருந்தா அதோட நிலை என்ன ஆகும்? இந்த முறை நீங்கள் சீமான்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் சரியாக பண்ணல, அடுத்து விஜய்கிட்ட கொடுங்க, அடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க, இப்படியே போயிட்டு இருக்குமா? இல்லை, மக்கள் வந்து இப்போல்லாம் படிச்சிருக்காங்க, அறிவார்ந்த சமூகம். அதே மக்கள் தான் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை முன்னெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஒரு பாட்டி அம்மா கூட்டிகிட்டு வந்து நம்ம எக்ஸர்வீஸும் நிறைய பூத்தெல்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி போகும்போது தம்பி இது இலை எங்கே இருக்குது, தம்பி சூரியன் எங்கே இருக்குது, இப்படி கேட்குற மூதாட்டிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்று வந்து எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஊடகங்கள் இல்லைனாலும் நீ மொபைலில் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா 31 நான் ஏன் ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவே நல்லா காசு நோட்டெலாம் பார்த்து ரொம்ப நாள் போச்சு, கரன்சிலாம் பார்த்து எங்கே போனாலும் ஜிபே ஃபோன்பே இப்படி பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் எங்கே கூட காசு கொடுப்பீங்க, எப்படி ஓட்டு வாங்குவீங்க? 2000 3000 ஓட்டு கொடுத்து வாங்குறீங்கள, அன்றைக்கி தான் நம்ம மக்கள் வந்து அது மொத்த நம்பரையும் தான் ஒவ்வொருத்தருக்கும். அதாவது ஒரு வாக்கு, ஒரு ஊரில் ஒரு 1000 வாக்கு இருக்குன்னா 50 வாக்குக்கு ஒருத்தரை நியமித்து 50 பேரோட நம்பரை வாங்கி ஜிபே அனுப்ப போகிறாங்க. அவ்வளோதானே. அதையும் பிடிப்போம்ல நாங்கள், அதையும் பிடிப்போம். ஊர் உலகத்தெல்லாம் ஓடி ஓடி பறக்கும் படையில் மக்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள். இல்லை, இன்னொரு கேள்வி வரும், நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கு எடுக்கிறீங்க, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, அவங்க கொடுக்குறவனையும் கெடுக்குறீங்களேன்னு தானே சாதாரண மக்கள் கேட்பாங்க. இல்லை, கொடுத்தா வாங்கிங்க, ஆனால் ஓட்டு மட்டும் அவங்களுக்கு போடாதீங்க. கொடுத்தா ஏன்னா இப்போ சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை இதுக்கப்புறம் நடக்காது, இதுக்கப்புறம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். வாய்ப்பு இல்லை. முதல்ல எங்கள் அண்ணன் பாணியில் சொல்லணும்னா சீமா அண்ணன் பாணி சொல்ல வாய்ப்பு இல்லை ராஜா தான். என்ன இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்களும் அவர் ட்ரெண்டில் அவர் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்தது வந்து எனக்கு இன்னும் கூடுதல் பலமாக. இந்த 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா, அதை கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது நான் சொல்ல வேணாம், அது அவரவர் விருப்பம். என் விருப்பத்தை கேட்டீங்க, என் விருப்பத்தை நான் சொன்னேன். நான் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க, அது அவங்க விருப்பம். வாக்களித்த பிறகு தெரியல, அவங்க தேர்தல் முடிவுகள் சொல்லுவோம், சேர்ந்தா சந்தோஷம், மக்களோட முடிவுகள் சொல்லக்கூடாது. 2 கட்சிகளும் இணைந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் இடத்தில் அப்படி வாங்க முதல் ஆளாக நான் இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, பட் வந்து சேரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணக்கூடிய அவர்கள். என் கட்சியோட நிறுவன தலைவர் நான். உங்களுடைய கணிப்பு தான் நான் கேட்க, நானே வந்து முடிவு பண்ண மாட்டேன். என் உடன் இருக்கும் முன்னாள் ராணுவ சகோதரர்களை கேட்டு, இல்லை இவரோட கட்சியில் எல்லாமே இருப்பாங்க, முன்னாள் ராணுவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கு 90 விழுக்காடு கொடுக்குறதா இருக்கிறேன். நான் எல்லோரும் கலந்து பேசி அப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும் நம்ம யாரோட சேரணும். இப்போ முன்னாள் இராணுவ வீரர்கள் வந்து நிறைய பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு குறைந்த அளவு மதிப்புடைய ஒரு பணி மாதிரி மக்கள்கிட்ட தோற்றமளிக்கிறது. ஆனால் ஒரு துப்பறிவாளன் அல்லது அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு அப்படி போகும்போது அதோட தரம் கொஞ்சம் உயர்ந்ததாக தெரியுது மக்கள்கிட்ட. அந்த மாதிரி ஏன் நீங்கள் எல்லாம் அதை அந்த துப்பறிவாளர்களும் முன்னாள் இராணுவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ தேவைப்படலையே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. சிட்டியில் மட்டும்தான் டிடெக்டிவ் தேவைப்படுது. இதுக்கு போதுமான டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க முடியல. இப்போ இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி என்று அழைக்கக்கூடிய தனியார் பாதுகாவல் நிறுவனங்கள் கூட முன்னாள் இராணுவர்கள் தான் நடத்த வேண்டும். அப்படி நடத்துகிறாங்களான்னா இல்லை. ஆமாம், யாரும் நடத்துகிறாங்க. அரசியல்வாதிகளின் பின்புலத்தில் அரசியல்வாதி அல்லாதவர் இந்த சீருடைக்கான, அதாவது இந்த கேப் பெல்ட்டை பற்றி நான் இந்த இடத்துல நான் பேச விரும்புகிறேன். நான் யூனிஃபார்ம் சீருடை அப்படின்னா சீருடை எல்லாமே அணிகிறாங்க. பள்ளிகளில் கல்லூரிகளிலிருந்து மருத்துவமனைகளிலிருந்து தூய்மை பணியாளர்களிலிருந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்றது போல் சீருடை அணிகிறாங்க.
இந்த தொப்பி, தலையில் தொப்பியும் இடுப்பில் பெல்ட்டும் காலில் ஷூவும் யார் போடுறாங்க அப்படின்னா காவல்துறை நீங்களும். அப்படி இல்லை, நாட்டை காக்கிற முப்படை, இராணுவம், விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை, இப்படி இதில் பிஎஸ்எஃப் சிஆர்எஃப்லாம் துணை பண்ணுறது இதில் வந்துடுவாங்க. மாநிலங்களை காக்கக்கூடிய காவல்படை, பள்ளி கல்லூரியில் என்சிசி. இது தவிர்த்து 6வது ஆள் யாருன்னா தனியார் பாதுகாவலர் என்று சொல்ல ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி. இந்த 6 பேர் மட்டும்தான் கேப் பெல்ட் போடுறாங்க. அப்போது இந்த கேப் பெல்ட்டுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்த 6வது இடத்துல இந்த கேப் பெல்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், அந்த கேப்புன்னா என்ன, ஏன் கேப்பு போடுறாங்க, ஏன் பெல்ட் கட்டுறாங்க, ஏன் ஷூ போடுறாங்க, இது நான் சொன்ன இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி நடத்தக்கூடிய ஆட்களுக்கு தெரியுமா? தெரியல. இப்போ சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சார் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நான் இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு லோகோ இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் ஆர்மியில் இந்தியாவோட லோகோ இருக்கும், தமிழ்நாட்டோட லோகோ இருக்கும், இந்த எம்பளம். நம்ம நாட்டோட கௌரவத்தை நம்ம தலையில் சுமக்கிறோம், அதுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம். அதுதான் அந்த சல்யூட் அடிக்கிறது. இடுப்பில் பெல்ட் கட்டுறோம், எதுவாக இருந்தாலும் மொத்தம் சுருட்டி உள்ளே வச்சுக்கிட்டு இந்த வாலாட்டுற எல்லாம் வெளில வச்சுக்கிட்டு அதுக்கு பெல்ட் போட்டு டைட்டாக, அதுதான் பெல்ட் கட்டுறோம், ஷூ போடுறோம். இதை ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், இந்த 2 ஸ்டார் எதுக்கு வைக்கிறாங்க, 1 ஸ்டார் எதுக்கு வைக்கிறாங்க, இது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் ஷூ போடுறதுக்கு அதுக்கு 2 சொல்லிட்டீங்க. ஷூ போடுறதுக்கான காரணம் ஷூவும் அதுக்கு தான். இப்போது ஒரு ஃபிட்டிங்னா வந்து ஷூ, கேப், பெல்ட். செப்பல் போட்டாச்சா ரொம்ப அநாகரிகமாக தெரியும். செப்பல் போட்டாச்சா ரொம்ப அந்த ஷூவில் போடக்கூடிய லேஸ் கூட முறையான வகையில் தான் போடணும். அது என்சிசி ஒரு பசங்களுக்கு கூட தெரியாது. இப்படி மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த போஸ்ட்லாம் வந்துட்டு இவர்கள் கையில் போனதுனால மட்டும்தான் இதுக்கான மரியாதை குறைஞ்சி. நீங்கள் சொன்ன இல்லையா, செக்யூரிட்டி, பாதுகாவலும் அது கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான். அதான் வந்து இராணுவர்களை நம்பி இந்த பொறுப்பை படித்தாங்க. மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு 8%, 10% இதில் வந்து வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு இருக்குது. அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இல்லையே. இல்லை, அதுக்கு இவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும் அவங்களுக்கு தெரியும். வேலைவாய்ப்பில் இருக்கு, இராணுவ வீரருக்கும் தனி ஒதுக்கீடு வச்சுருக்காங்க. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை ஆகட்டும், எதுலேயுமே வந்துட்டு தமிழ்நாடு பெண் தங்கி தான் இருக்குது. மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் மிகவும் குறைவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆய்ந்து பார்த்தீர்கள் என்றால் மற்ற எல்லா மாநிலங்களை விட இது முன்னணியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு கூட இங்கே வந்து சலுகைகள் கொடுக்கப்படுது. என்ன சலுகைகள் ஒரு 10 சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்னோட கணக்கில் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட பேச வரல. நீங்கள் இராணுவ வீரர் ஒன்று தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதாவது அவர்களுடைய வேலை வாய்ப்பு 19 சொல்லக்கூடாது, வேலை வாய்ப்புலாம் கொடுக்குறாங்கன்னு தான். என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க தெரியும்? இப்போ இராணுவ வீரர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தது இல்லையா? ரொம்ப அதாவது ஸ்காலர்ஷிப்பில் அவங்களுக்கு மிக 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 குறைவு தான் கொடுக்குறாங்க. அது கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு சட்டத்துக்கு ஏதோ கொடுக்குறாங்க கண் துடைப்புக்காக. மற்றபடி வந்துட்டு இவர்கள் மேலே வந்து இப்போ ரொம்ப பிரியமோ ரொம்ப பாசமோ நாட்டுக்காக இவங்க மற்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறாங்க. நான் அந்த ஒரே ஒரு டோல்கேட் எக்ஸாம்ஸ் நான் ரொம்ப நாளாக சொன்னேன். நான் இதுக்காக நான் நிறைய போராட்டங்கள் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் யாரும் அதை செவி சாய்க்கவே இல்லை. நாட்டை பாதுகாத்து எங்களுக்கே வந்து ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. ஒரே அரசியல்வாதி கொடி போட்டுக்கிட்டு போனால் நான் உட்பட நான் நீ கொடி கட்டிட்டு என் வண்டி போனால் திறந்து விடுறாங்க. முன்னாள் ஐடென்டி கார்டு காட்டுறேன், விசிட்டிங் கார்டு தான் காட்டுறேன். ஏன் இந்த நிலைமை? முன்னாள் ராணுவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கணும் இல்லை. கொடி கட்டிட்டு போனால் விட்டுறாங்களா? கொடி கட்டு போனால் விட்டுறாங்க. ஏன் இந்த ஒரு நிலைமை எங்களுக்கு? நீ சாராயம் காய்ச்சிரு, நீ எந்த வேலைனா செய், சாராயம் விற்று யார் வேணா இருக்கட்டும், ஆனால் கொடி மாத்திரம் கட்டு. கொடி கட்டிட்டு போனால் உங்ககிட்ட யாருன்னு கூட கேட்க மாட்டாங்க. பொதுவாக அந்த ஆளுங்கட்சி போனால் இப்போ நான் திமுக மட்டும் சொல்ல, அதிமுக இருக்கட்டும், பிஜேபி கொடியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கொடி அவனுக்கு கொஞ்சம் அறிமுகமான கொடியாக இருக்கணும். ஆனால் புது கலர் கொட்டு போனால் கொஞ்சம் அண்ணாந்து பார்ப்பாங்க, என்ன புதுசாக இருக்குது, ஏதோ கட்சி கட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடியெல்லாம் போனால் விட்டுருவாங்க. உங்களுடைய இந்த கட்சி தற்போதைக்கு எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் இருக்கிறது? மாவட்டங்கள் சொன்னால் இப்போது வட மாவட்டங்கள் ஃபுல்லாக நாங்கள் ஃபுல் பண்ணிட்டோம். தென் மாவட்டங்கள் முன்னாள் ஆண்டு இருக்காங்க. சங்கங்கள், அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவரும் நான் தான். அங்கேயும் சங்கங்களெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வரீங்களா? முன்னாள் முப்படைகள் நல்ல கூட்டமைப்பு தமிழ்நாடு, அதோட நிறுவன தலைவரும் நான் தான். இப்போ அதுலேருந்து எங்களுக்கு வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இப்படி கேட்கணுன்னா வந்து கை உடைச்சிருவாங்க, கை உடைச்சி கட்டு போட்டுருவாங்க. அப்போ கேட்கணுன்னா அதுக்கான அதிகாரம் அந்த ஆயுதம் அரசியல் ஆயுதம். அரசியல் ஆயுதத்தில் மட்டும் ஒரு என்ன ஒரு ஆயுதம் வச்சு அந்த ஆயுதம் நம்ம கையில் வச்சுருக்கணும். அவன் கம்பு வச்சுருந்தா கம்பு வச்சுக்கணும், கடவார வச்சுருந்தா கடவார வச்சு, கத்தி வச்சுருந்தா கத்தி வச்சு, துப்பாக்கி வச்சு துப்பாக்கி வச்சுருக்கணும். அரசியல் வச்சுன்னா நம்ம அரசியல் தான் சமமான பலத்தோடு இருக்கணும். ஆனால் நீ கட்சி துவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சங்கங்களும் இருக்குது, முன்னாள் ராணுவங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தட்டி கேட்க சங்கங்களும் இருக்குது.
பொதுமக்களுக்கும் இணைந்து அவர்களுக்கு வேண்டியதை பெற்றுத்தர கட்சி. அதை நம்ம கேட்குறத விட்டு நம்மளே செய்யணும், நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதாக தான் இந்த கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்களை தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு பலமான கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளோடும் பேசுகிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு அழைப்பு அங்கிருந்து உங்களுக்கு வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பணியாற்றுவீர்களா? கூட்டணியாக இருப்பீங்க? அது இன்னும் முடிவு பண்ணல, அது பின்னாடி சொல்கிறேன். நான் இந்த தனிச்சு முடிவு எடுக்க முடியாது. இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 4 பகுதிகளாக பிரிந்து விட்டது. ஒரு பகுதி பெருசாக இருக்குது, எடப்பாடி அவர்கள் தலைமையில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அப்படின்ற நிலையில் நீங்கள் வேணும்னா நிறைய கொஸ்டின்லாம் இது மாதிரிலாம் கேட்குறீங்க. அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க, ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க, கேள்விக்கு பதில் சொல்லி தானே எங்களை போன்ற கேட்ட நீங்கள் பதில் சொல்லி அது தெளிவான பதிலாக இருக்கும்போது உங்களுக்கான வாக்குகள் கிடைக்கும். அண்ணன் சீமான் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பரப்புரையாகட்டும், அண்ணன் விஜய் ஆகட்டும், அண்ணன் விஜயகாந்த் ஆகட்டும், இவங்களெல்லாம் பற்றி கேட்டீங்க. ஓகே, எனக்கு சந்தோஷம் தான், நான் உடனே சொல்லிட்டேன். நான் இது கொஞ்சம் யோசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கட்சி மேலே எனக்கு அம்மையார் மீது வெறுப்புகள் இருந்தாலும் அண்ணன் எடப்பாடி 2 விருப்பு இருந்ததா வெறுப்பு இருந்ததா? ரெண்டுமே தான் கலந்து தான். சரி. ஏன்னா என்னால் பாசிட்டிவும் சொல்ல முடியும், நெகட்டிவும் சொல்ல முடியும் இந்த ஸ்பாட்டில் கேட்டிங்கன்னா. பட் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை பற்றி விமர்சனங்கள் பல வந்தாலுமே அவருக்கு ஒரு முறை வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் அவர் என்ன செய்வார்? ஏன்னா அவர் வந்து முழுமையான அதிகாரம் கையில் அவரோட தலைமையில் ஒரு முறை அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கொடுத்தா எனக்கு வந்து, ஏன்னா அவரும் ஒரு விவசாய மகன் தானே. ஏன்னா அவர் வந்து தலைமுறை அரசியல் பண்ணல, அவர் மட்டும்தான் அரசியல் இருக்கார். அவருடைய அப்பாவோ தாத்தாவோ அரசியல்வாதி கிடையாது. அவரோட மகன் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. வரும்போது பார்த்துக்கலாமே, வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொடுத்துடலாம். இல்லை, அது மூலம் நீங்கள் கொடுக்காத போமா, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா? இப்போது 2026 ஏதாவது ஒரு நிலைக்கு வாங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க, இல்லை அவருக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை என்னங்க, ஒன்று எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா அண்ணன் விஜய் கொடுங்க, இல்லை அண்ணன் சீமானு கொடுங்க, இல்லை 4வது இடத்துல தான் எடப்பாடி அந்நியார் கொடுங்க. சரி, அந்நியார் கொடுங்க, இல்லை அண்ணன் எடப்பாடி அவர் கூட கொடுங்க. இந்த திமுகவில் நான் ரொம்ப ஏமாற்றம் அடைந்திருக்கேன், ரொம்ப நொந்திருக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் ஏன்னா எத்தனையோ போராட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள் தொடர்ந்து முன்னாள் இராணுவர்களே தாக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஆட்சி சரியில்லை, உங்களுக்கு பிடிக்கல, இந்த ஆட்சி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக மாறணும், மாறிடும். 2026 என்னை கூப்பிடுங்க. சரி, அன்றைக்கி வந்து நான் சொல்லுவேன். நான் நன்றி. நம்ம மீண்டும் அந்த மாதிரியான நிலை ஏற்பட்டால் பேசுவோம். இதுவரைக்கும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.